ஆஹா, இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலா? ஓகே ரைட்டு, இன்னைக்கு ஒரு குளிர போட்டுற வேண்டியதான். இப்போ பாருங்க சுறாலோட எவ்வளோ ஸ்பீடா ஸ்விம்மிங் பண்றேன்ட்டு. வாவ், செம்மையா இருக்குல்ல? டேய் பப்ளு, வாடா நீ வந்து குளிடா. டேய் வாடா, உன்னைய தான்டா. நானே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்னடா பண்ற? டேய் உன்னைய தான்டா. என்னடா பண்ற போன்ல? டேய் அது இந்தியன் பைக் டிரைவிங் 3D GTA 5. டேய் என்னடா? டேய் என்னடா இது? டேய் என்னடா போலீஸ்காரடா மாறிட்ட? அடே என்னடா டக்குனு கோபால் மாதிரி மாறிட்ட? NPCயா? ஐயோ என்னடா ஸ்பைடர்மேனா மாறிட்ட? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்பறா இது நம்ம இந்தியன் பைக்ஸ்ல எப்பறா இந்த அளவுக்கு வந்திருக்குது? டேய் ஒழுங்கு மரியாதையா போனை கொடுத்துரு. ஏப்பா தம்பியா, யாரும் அடிச்சுக்காதீங்க. ஓகே, உங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் ரேஸ் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் தரேன். மாஸ்டர் ஸ்விம்மிங் ரேஸ் தானே? ஓகே இது ஆல்ரெடி ஓகே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்க டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ரேஸ்ல நம்ம எப்படி ஜெயிச்சே ஆகணும் மக்களே. நானும் பாத்தீங்கன்னா சரி ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்ட் அடிச்சு குரங்கு மாதிரி தாவி எப்படியோட வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு போயிட்டேன். ஓகே, அந்த பப்ளுவா என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாடு வேற லெவலே. நம்ம எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ரேஸ்ல ஜெயிச்சிட்டோம். ஸோ இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ் 3Dல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி GT5 மோட்ல கொண்டு வருது அதெல்லாம் உண்மையாக ரியலா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இனி நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த 10 கேமும் பார்த்தீங்கன்னா நீங்க விளாண்டிங்கன்னா ஒரு GTA5 விளையாடுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் சிமுலேட்டர் மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போற 3 கேமுமே RGS அதாவது ரோகித் கேமிங் ஸ்டுடியோ தான் நம்ம இந்தியன் பைக்ஸை டெவலப் பண்ணது. அவங்க பண்ண கேம் தான் இந்த 2-3 இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 கேமுமே இதில் வந்து கார் சிமுலேட்டர்லாம் சூப்பராக இருக்கும் மக்களே. இது பார்க்க இந்தியன் பைக்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இது இந்தியன் பைக்ஸ் தான். ஏன்னா RGS தான் இதுவும், அதாவது அந்த ரோகித் கேமிங் ஸ்டுடியோ தான் இதுவும் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய காரு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனோவா காரு, அப்புறம் பொலிரோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் இதில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த காசை நம்ம அன்லிமிட்டடாக வாங்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அதை நான் இப்போ இந்த வீடியோல இப்போ சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ அதை போட்டிங்கன்னா 10 லட்சம் காயின் உங்களுக்கு வந்துடும். எதுவுமே இல்லை, நேம்ல போயிட்டு RGS ரோகித் அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா கேம்குள்ள போய் கொஞ்ச நேரம் விளையாண்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்துடும். இருங்க நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் நம்ம GTA5 மோட எப்படி நம்ம இந்தியன் பைக்ஸ்க்கு எடுத்து வரது பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைக் பண்ணிட்டு. ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா RGS ரோகித்னு போட்டுட்டு கேமை கொஞ்ச நேரம் விளையாண்டுருக்கிறேன். இப்போ வெளியே வந்து பார்த்துக்கலாம். அடுங்கப்பா 1 2 3 எவ்வளோனே தெரியல, அவ்வளோ காசு வந்துருச்சு. இப்போ இருக்கிற எல்லா காரையும் வாங்கி போட்டுற வேண்டியதான். எப்படி சூப்பரா? ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கார் இருக்கு. ஸோ லம்போகினி இருக்கு. ஸோ லம்போகினி ஏதோ ஒன்று இருக்குது. இருங்க அந்த காரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்கி ஸோ இங்கே பாருங்க தார் ஜீப் எல்லாமே இருக்கு. அங்கே பாருங்க லம்போகினி இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேம்ல பவர்ஃபுல்லான காரு. ஸோ அந்த காரை நம்ம வாங்கி இப்போ நம்ம வந்து ஓட்டிடலாம். ஓகே, ஸோ ஒரு இதில் கிட்டத்தட்ட 4 மேப் இருக்கு. எந்த மேப் வேணாலும் வரலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேப் இந்த கேம்ல இதுதான் இந்த வில்லேஜ் மேப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கேம்லையும் நம்ம இந்த கேம்ல என்ன மெயின் ஃபியூச்சர், என்ன சூப்பரான ஃபியூச்சர் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டக்குன்னு பார்க்க போகிறோம், எதுவும் வளவலன்னு பேசாம. ஸோ இங்கே பாருங்க செம்ம ஸ்பீடு போடு வேற மாதிரி. இங்கே பாருங்க உண்மையான லம்போகினி எடுத்து ஓட்டுற மாதிரியா இருக்குது தெருவில், செம்மையா இருக்குல்ல. இப்போ நம்பர் 2 வந்து இந்தியன் ஸ்லீப்பர் பஸ் சிமுலேட்டர் மக்களே. இந்த கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் பைக்ஸ் கேம் ஓனர் தான் இந்த கேமையும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கேமில் ஆக்சுவலாக வந்து பஸ் தான் மெயின் கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக பாருங்களேன், நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்க மக்கள் மாதிரியே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஓல்டு பஸ் மாதிரியே இருக்கும். 80s பஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பஸ் இருக்கு. ஸோ இந்த பஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் மக்களே, ரியலிஸ்டிக்காக இருக்கும். பாருங்க வேற லெவலு போடு செம்மையாக இருக்கு. மேப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பாருங்க நிறைய பஸ்லாம் வருது, ட்ரக் வருது, லாரி வருது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் அப்படியே ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பஸ் பிடிக்குன்னா இந்த கேம் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த எல்லா கலெக்ஷனும் பார்க்கல, நீங்கள் வந்து ஒரு GTA5 விளையாடுறதுக்கு ஒரு லெவல் ஃபீலிங் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உண்மையாக GTA5 எப்படி நம்ம கேமில் கொண்டு வரதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த பஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸும் ஓட்டலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா KSRTC அப்படின்ட்டு மாற்றினீங்கன்னா இந்த பஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் பஸ், ஆம்னி பஸ், சென்னைக்கெலாம் போகல ஒரு பஸ்ஸில் போகல. ஸோ பெரிய பெரிய பஸ், AC பஸ்ஸில், ஸோ அந்த மாதிரி பஸ் இருக்கும். ஸோ இது பார்க்க சும்மா பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்பீடு செம்ம ஸ்பீடாக போகுது, கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்பர் 3. ஸோ இந்த கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்லேயே இருக்குது. அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. நம்ம கேமில் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முயல் போட்ட மண்டை மாதிரி ஒருத்தன் இருப்பான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் நேரம் அந்த கேமை காமிக்கும். ஓகே, ஸோ இதை யாரும் மோஸ்ட்டாக நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நம்ம கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸோட கேம் தான். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் நான் உங்களுக்கு நிறைய இருக்குது. நம்ம இந்தியன் கேம்ஸ் மாதிரி சீட் கோடு அது மாதிரி நிறைய இருக்குது. பட் இந்த கேமில் என்ன மெயின் சூப்பரான ஃபியூச்சர் அல்டிமேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பாருங்க நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும். ஸோ நம்ம எங்கே போனாலும் அவள் கூடயே வருவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேடியாகவும் மாறிடலாம். இப்போ பாருங்களேன், அப்படியே அந்த லேடி பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஸ்விட்ச் பட் நமக்கு அப்படி லேடியாக மாறிடலாம். அப்புறமே நம்ம வந்து ஜாலியாக வாழலாம். ஸோ பார்பி மாதிரியே இருக்காங்களே, க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ சப்போஸ் கேர்ள்ஸ் யாராவது விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் இந்த கேம் நீங்கள் விளாட்லாம் ஜாலியாக. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் இதில் நிறைய பவர் இருக்குது இந்த கேமில். நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் பவர், சூப்பர்மேன் பவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ராமர் வில்லு விடுற பவர்லாம் இருக்கும் மக்களே, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நெருப்பு விடுற பவர் காமிக்கிறேன். ஸோ இப்போ நெருப்பு விடுற பவர்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பவர்னு தெரியல, இது ஏதோ புஷ் பண்ணுற மாதிரி ஒரு பவர் போல. அடுத்தது ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அம்பு விடுவோம் வாங்க. ஸோ நம்ம பொண்டாட்டி மேலேயே அம்பு விட்டு சாவடிச்சில ரொம்ப தொல்லை பண்ணுறானே. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இழுத்து அப்படியே நெடிமண்டே இல்லை நெத்தியில் பழங்குன்னு விடுவான். அப்பா அங்கே பாருங்க குத்திக்கிச்சு. ஸோ இன்னொரு ஒரே அடி நச்சுன்னு விடுவோமா. சரி ஓகே விடுங்க, பாவு நம்ம பொண்டாட்டி. ஐயோ தெரியாம அடிச்சுட்டாங்க பிள்ளை, சாரி பிள்ளை. ஓகே ரைட் விடுங்க. இப்போ நம்ம நேரம் வந்து நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் பவரை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க. அடப்பாவி, ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு இப்படி ரோப் வருதே, ரோப்மேன் மாதிரி நல்லா இருக்கு மக்களே. இதுவும் சரி ஓகே. அடுத்தது தாரும் இருக்குது இதில். ஸோ தாரோட சுற்றி நம்மளுக்கு கையில் வந்துடும் மக்களே. ஸோ இந்த சுற்றியை வச்சு நம்ம யார் வேணால் என்ன வேணால், இப்போ பாருங்களேன் மண்டையை கூட பொழக்கலாம். சரி இருங்க போய் பொழந்து பார்க்கலாம். ஓகே ரைட். பாட்டு என்னடா இது டே, ஓ மை காட், என்னடா இப்படி ஆயிடுச்சு சாமி. பார்க்கலையே பார்த்தீங்கன்னா பயந்தே மக்களே டக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல பா. ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அடுத்தது சூப்பர்மேன் பவர். இங்கே பாருங்கள், பறக்கிறான், அப்புறம் தவழ்கிறான், இல்லை துள்ளுறான், என்ன மாதிரிலாம் பண்ணுறான் பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் சீட் கூட அதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் போய் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்தியன் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் சிமுலேட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கேம்ஸ் தான். இந்தியன் பைக்ஸ் மாதிரி இருக்க ஒரு GTA 5 லெவலுக்கு இருக்கிற ஒரு கேம்ஸ் தான், மொபைல் விளாட்ற கேம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேம் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம RC கார் ஓட்டலாம் மக்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேணும், இல்லை ட்ரான் வேணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. பட் இது கேம்ல நம்ம ஓட்டலாம் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா நம்ம இந்த குட்டி காரை ஓட்டலாம், ஜாலியாக இருக்கும். இது ரிமோட் கண்ட்ரோல் கார் ரியலாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு ட்ரான் பிடிக்கும். ஸோ ட்ரான் ஓட்டவும் பிடிக்கும், ஸோ ட்ரானும் பிடிக்கும், எனக்கும் அது பிடிக்கும். ஸோ இந்த கேமில் நம்ம ட்ரானும் பார்த்தீங்கன்னா ஓட்டலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஒரு ஃபியூச்சர்ஸ் மக்களே. பட் இந்த கேம்லையும் சீட் கோடு அது இதுன்னு நிறைய இருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. அடுத்தது நம்ம நிறைய சூப்பரான டூப்பரான கேம்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசியாக GTA 5 எப்படி ஏற்றுறது அப்படின்லாம் பார்க்கணும்ல. கொஞ்சம் நல்லா நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சுதான் ஆகணும். இருங்க சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அல்டிமேட் ஃபியூச்சர்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர். ஸோ இந்த கேமு கண்டிப்பாக மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தேர்லாம் இப்போ கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்க்கே டஃப் கொடுக்குற ஒரு கேம் மக்களே. அப்படி என்னடா இதுக்குள்ளே இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்க மாதிரி நிறைய சீட் கோட்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஃபோன் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பைக்ஸில் இல்லாதது அப்படி இந்த கேமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு மெயினான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஷோரூம் இருக்குது மக்களே. ஸோ கார் ஷோரூம் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்குள்ளே போய் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போனீங்கன்னா உங்களுக்கு பைக்ல இருந்து கார் வரைக்கும் என்ன வேணுமோ அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு KTM பைக் வேணும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பைக்கு, கார், ஜீப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துட்டா எங்கடா பைக்கே காணும் அப்போ என்ன கேட்பீங்க. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்படியே அந்த ஆரோ மார்க் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த ஷோரூம் ஓனர். ஆனால் நம்ம ₹1 கூட பே பண்ணல, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாராட்டா. பரவாயில்லையே, இந்த ஊரில் பிச்சைக்காரனா இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வண்டி கார்லாம் தராங்க போல. சரி ஓகே ரைட்டு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டியதா. சரி இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்பீங்க. இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண போகிறேன் மக்களே. என்னடா மாடிஃபை பண்ணலாமா? ஆமாம் மக்களே, மாடிஃபை பண்ணலாம், அந்த வண்டியில் வீலிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். என்னடா சொல்கிற. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஷெட் இருக்குது மக்களே இந்த கேமில். இந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். வண்டி கலரை மாற்றலாம், வண்டி ஆரனை மாற்றலாம், வண்டியோட டயரை மாற்றலாம், கழுத்தை மாற்றலாம், கண்ணாடியை மாற்றலாம், என்ன வேணால் மாற்றலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான மாடிஃபை பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னோட இது யானத்தலை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க நம்ம வண்டி எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல இந்த மாடிஃபைடு. சரி ஓகே மக்களே. ஸோ இது மாதிரி நம்ம இந்த கேமில் நிறைய பண்ணலாம், சூப்பராக இருக்கும் இந்த கேமும். ஸோ இந்தியன் பைக் போர் அடிச்சா அடுத்தது இந்த கேம் தான், அந்த மாதிரி இருக்கும் இந்த கேமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் மாதிரியே இருக்கும். சரி ஓகே. ஸோ அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நம்பர் என்ன நம்பர் மறந்து போயிட்டோமே. ஓகே 6. ஸோ நம்பர் 6ல் என்ன கேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது ஃப்ராங்க்லின் வீடு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஒருவேளை இந்தியன் பைக்ஸ் அப்டேட் வந்துருச்சாடா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக இந்தியன் பைக்ஸை பார்த்து அப்படியே காப்பி பண்ண ஒரு கேமு. பட் இது வந்து எடுத்துட்டாங்க இப்போ. ஸோ இந்த கேம் இப்போ வந்து டெவலப் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இது அப்படியே வந்து காப்பி பண்ண ஒரு கேமு. ஸோ இந்த கேமில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பைக்ஸையே அப்படியே உல்ட்டா பண்ணி ஒரு பண்ண பையன் தான் இந்த கேமு. ஸோ நல்லா பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் வந்து வித்தியாசமாக என்ன இருக்குன்னா, இந்தியன் பைக்ஸில் இல்லாத கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாம். ஸோ ஜோக்கராக மாற்றிக்கலாம்,
ஏலியனாக மாற்றிக்கலாம், ஸ்கெலிட்டனாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜோக்கரை மாற்றிக்கிட்டோம்னா ஜோக்கராக மாறிடுவோம். ஸோ அப்புறமேட்டு இந்த வேர்ல்டில் போய் ஜோக்கராக ஃப்ராங்க்லின் பதிலாக ஜோக்கராக விளாட்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விஷயம் அப்படி இப்படி பிட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் அந்த மாதிரி டைனோசர்லாம் இருக்கும், வித்தியாசமான டைனோசர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த டைனோசர், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதை இப்போ தான் பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறேன் நான். சரி, ஓகே, ரைட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, கோஸ்ட் மோட் இருக்குது, கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி கிராணி ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிராணி ஹவுஸ் மாதிரியே ஒரு செட்டப் இருக்குங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. கிராணி ஹவுஸ்க்குள்ளே அந்த மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் பைக்ஸில் இல்லை, பட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. டெரரா, ஓகே, ரைட்ரா. ஐயோ முனியாண்டி வந்துருச்சு, ஆயா நீ விட்டுரு, முடிச்சு போச்சு. ஓகே, ரைட், விடுங்க. ஸோ அடுத்தது 7ஆம் நம்பரில் என்ன கேம் இருக்குன்னா, இந்த கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GTA 5 அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு மொபைல் கேம் மக்களே. ஸோ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பாருங்களேன், செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு 200 MB தான் வரும். ஸோ அவ்வளோலாம் 1 GB அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய டாஸ்க் பண்ணலாம், நிறைய மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் GTA 5 மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வந்தீங்கன்னா மெயின் மெனுக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கேம்ஸ் மோட்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாஸ்க் கொடுப்பாங்க பாருங்க. இது ஒரு மிஷின் சொல்லலாம். ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷின் இருக்குன்னு நான் டக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் மோட் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃப்ளட்டாக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சிட்டியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் மூழ்கி போய் கிடக்கும். ஸோ அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா லாவா மோடுன்னு ஒன்று இருக்குது. இது அப்படியே எரி குழம்புலாம் ஊற்றி கீழே கிடக்குறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம கார்லாம் ஓட்டலாம். என்ன லாஜிக்னு எனக்கே புரியல. சரி, ஓகே, ரைட், இது ஒரு மோடு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இது கொள்கிற மாதிரிலாம் இருக்குது. என்னடா டே, இது என்னதுடா, இது ஒன்றுமே புரியலையாடா டே, நம்ம ஊட்டாண்ட டிஸ்டி பொம்மை தொங்க விடுவோம் அந்த மாதிரி இருக்குதுடா பார்க்க. எப்பா சாமி டே, ஓகேரா, ரைட்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிண்டர். அடே என்னடா இது அப்படின்னு தானே கேட்பீங்க. இது வந்து சிலிண்டர் வண்டி. சிலிண்டர் ஒரு வீட்டுக்காக போய் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம ஊரில் சிலிண்டருக்காரங்க பண்ணுற வேலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷினும் இருக்கும். ஸோ அந்த ஏதோ இது பேர் எதுவும் தெரியல, மறந்து போச்சு. இது எங்கடா ஓடி வருது, என்ன பண்ணுறது, பொம்மை நினச்சா இப்படி பல்லுலாம் வச்சுட்டு ஓடி வருது தின்றதுக்கு. நம்மளே தின்று எவ்வளோ பெரிய ஆள், நான் என்னையே தின்னு போகிறேன் நீங்கள். ஓகே, இந்த மாதிரி கொள்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது இந்தியன் பைக்ஸ் 3D அப்படின்னு ஒன்று இருக்குது மக்களே. இது ஆக்சுவலாக நம்ம கேம் பேர் அப்படியே வச்சிருக்காங்க. பட் அப்படி இதான் என்னதான் உள்ள இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா மொக்கையா இருக்கு. பட் நம்ம கேம்ல இல்லாத 4-5 விஷயம் இதில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று புல்லட் ட்ரெயின். நம்ம கேம்ல அது ஒன்று இல்லை. ஸோ இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ புல்லட் ட்ரெயின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ல இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் பிடிக்கும் அப்படின்னா அந்த கேம் ஏற்றி விளாடலாம். ஏன்னா இது நம்ம இந்தியன் பைக்ஸ் மாதிரியே பேர் வச்சிருக்கானுங்க. அது இல்லாமல் இந்த இந்தியன் பைக்ஸ் மாதிரியே இருக்குது கொஞ்சம். பட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வேற என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் மக்களே. இந்த புல்லட் ட்ரெயினை ஓட்டுறது ஒரு ஸ்பெஷலு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் மோட் இருக்குது. அது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கோஸ்ட் மோடுக்கு எப்படி போகணுன்னா, ஸோ நீங்கள் கேம் விட்டு வெளியே போயிடணும். வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மோட் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் வரும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் உள்ள. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாலோவீனில் செட்டப் பண்ண மாதிரியே இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கடா பேயை காணும் அப்படின்னு தான் கேட்பீங்க. எனக்கு தெரியல, பேயை காணும். ஒரு டான்ஸ் அப்படம் வரும். ஐயோ என்னோட இது வித்தியாசமாக இருக்குது, அப்பா சாமி பார்த்தா பயந்து உச்சா போயிடுவேன்னு நினச்சா இது பார்த்தா நான் என்னை பார்த்து இது பயந்து ஓடிடும் போல். இருங்க, இதில் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு பேயா மாதிரி ஜாலியாக ஹாலோவீன் கொண்டாடலாம் போல். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற கேம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க வேறு ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்களே, இவனுங்க போட்டு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இன்னும் 10வது கேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 எப்படி விளாட போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 9 வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு GTA 5 மாதிரி இருக்க ஒரு கேம் தான், மொபைலில் விளாட்ற மாதிரி கேம் தான். ஸோ பட் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகலாம். இந்த கேமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பீச்சா சிட்டி வேணுமா டெசர்ட் வேணுமா டக்கு நாங்கள் டெலிபோர்ட் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் GTA 5 பண்ணலாம். பட் மொபைலில் இந்த மாதிரி எந்த கேம்லையும் பண்ண முடியாது, இந்த ஒரு கேம் தவிர. ஸோ நான் இது கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். விளாடுங்க, ஒன்று ஒன்றா நல்லாயிருக்கும், போர் அடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த மாதிரி டெலிபோர்ட் ஆகலாம். ஸோ அது இல்லைனா வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் முடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு என்ன பண்ணலாம், ஸோ சீட் கோடும் இருக்குது. ஸோ சீட் கோடை வச்சு நீங்கள் காரும் ஓட்டலாம். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்குது. ஸோ அதையும் பண்ணலாம். ஸோ அப்புறமேட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேன் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் டேங்க்லாம் ஸ்பேன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் அடிக்கி இந்த மாதிரி வெடிக்க விடலாம். ஸோ இது மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GTA 5 எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக்ஸில் விளாட்றாங்க, அது எப்படி மோடெல்லாம் போடுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், மொட்டை மொழி காலி ஆகிட்டான். இப்போ நம்ம அப்படி கப்பு சிப்புன்னு அடுத்த நம்பர் 10க்கு போயிடலாம். ஸோ நம்பர்
10 வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த GTA5ல இருக்க மாதிரி விளாட்றான். ஸோ கார்லாம் எடுக்கிறான், எப்படி நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பீங்க. ஸோ இது எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஒன்லி ஃபோனில் விளையாடவே முடியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் தான் சரி, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை மானிட்டரு லேப்டாப் அந்த மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் GTA5 கேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன் பைக்ஸோட மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விடுவாங்க. அதை நம்ம இந்த மேப்பில் கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி போலீஸ் கேரக்டர்லாம் செஞ்சு விடுவாங்க. நம்ம அவனுங்கெல்லாம் கொண்டு வந்து விளாட்லாம். ஸோ இது அப்புறம் மொபைலில் விளாட முடியாது, அப்புறம் நீங்கள் ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க, மொபைலில் விளாட முடியும் அப்படின்லாம். ஸோ மொபைலில் விளாட முடியாது. அப்படி மொபைலில் விளாடணும்னு ஆசை வந்து இப்போ நான் சொன்ன கேம்ஸ் வேணால் விளாண்டுக்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் GTA5 வந்து லேப்டாப்பில் இந்த மாதிரி ஏற்றி ஸோ அது மாதிரி மேப்லாம் கொண்டு வரணும். பட் இந்த மேப்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மேப்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காது, இதெல்லாம் காசு போட்டு தான் வாங்கணும். நானும் காசு போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் காசு போட்டு வாங்கி தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும், இது க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் நான் வந்து வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரிஜினலாக அந்த மாதிரி மோடுலாம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம விளாண்டாகணும். மொபைலில் கேம்ஸ்னால் மொபைல்ஸ் கேம்ஸ் தான் விளாடணும். ஸோ GTA உங்களுக்கு சப்போஸ் அண்ணன் லேப்டாப்பு அக்கா லேப்டாப்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி ஏற்றி விளாட்லாம் நீங்கள். பட் இந்த மாதிரி நம்ம இந்தியன் பைக்ஸ் மேப்லாம் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா விளாட முடியாது. அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி வேணால் ஆட் பண்ணி விளாட்லாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இது பற்றி ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கேம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் GTA5 அளவுக்கு மொபைல்ஸ் கேம்ஸ்லாம் ஏதாச்சும் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஒரு 10 கேம்ஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு ரீச் ஆகும், அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக அந்த கேம்ஸ்லாம் ஏற்றி ஜாலியாக விளாடுங்க. ஸோ அப்புறம் GTA5 எப்படி ஒர்க் ஆகுது நம்ம கேமில் அப்படின்றதுல ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.